Hi நண்பா, வெல்கம் பேக் டு Gowtham Tech சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போனா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல நீங்க கட்டாயமா ஒரு 4 செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணனும் நண்பா. சோ அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பா. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ நண்பா. சோ அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. சோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கறத செட் பண்ணி வச்சுக்கங்க. ஹை நண்பா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் சர்ச் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப் பர்மிஷனுக்குள்ளே உள்ளே போய்க்கிங்க நண்பா. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே வந்துடும் நண்பா. அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அப்ளிகேஷனுக்குலாம் நம்ம கான்டாக்டை பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டாவெல்லாம் திருடிட்டு இருக்காங்க. ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷனுக்குலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஆக்சஸ் ஆகுதா இல்லையான்னு இந்த இடத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. ஸோ அதனால நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு கான்டாக்ட் ஆக்சஸ் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷனுக்குலாம் ஆக்சஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எனபிள் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணி வச்சிருங்க நண்பா. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் அதே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லொகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுவும் அதே மாதிரி தான் நண்பா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் நண்பா லொகேஷன் ஆக்சஸ் பண்ணணும். தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆனில் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒயில் யூஸிங்னு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நெவர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆன் டிசபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசபிள் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, நம்ம லொகேஷன் ஆன் பண்ணுறதே தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் லொகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ எனி டைம் லொகேஷன் ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அதனால் உங்கள் மொபைலில் லொகேஷன் ஆனில் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைங்க நண்பா. அப்படின்னா தான் நம்மளை யாருமே ட்ராக் பண்ண முடியாது, யாருமே கண்காணிக்கவும் முடியாது. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் இதே செட்டிங்ஸில் கேமரான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நண்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும் நண்பா. ஸோ இதில் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம கேமரா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும். ஆனால் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆனில் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் என்ன பண்ணுறோம், பேக் கேமராவில் என்ன நடக்குது, எல்லா டீட்டெயிலுமே டேட்டாவையும் அவங்க திருடிட்டு இருப்பாங்க நண்பா. ஸோ இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்ட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. நம்மளை எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எந்தெந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும், அந்த அப்ளிகேஷன் கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிருங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் இந்த செட்டிங்ஸ் தான் நண்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா மேபி கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கடைசி செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். அதாவது நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் நம்ம மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சில தேவையில்லாத அப்ளிகேஷனுக்குலாம் நம்ம மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கும். ஸோ அதை மட்டும் டிசபிள் பண்ணிடுங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் பார்த்த இந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் மொபைலில் கட்டாயமாக நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை நண்பா, ஸோ நீங்கள் சேஃபாகவும் இருக்கலாம், உங்களை யாருமே கண்காணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேபி கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஓகே நண்பா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதில் கண்டிப்பாக ஆளுங்கிற செட் பண்ணுவீங்க. அப்போனா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.